என் அன்பான பிள்ளையே, இன்று உன் மனம் சோர்ந்து இருக்கலாம். பலமுறை முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்குத் தோன்றலாம். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லும் வார்த்தை இதுதான்: நம்பிக்கையை விடாதே. நான் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். என் வார்த்தை சொல்கிறது, தாழ்மையாயிருங்கள், அப்பொழுது அவர் தக்க காலத்தில் உங்களை உயர்த்துவார். என் பிள்ளையே, இன்று நீ இருக்கும் இடமே உன் இறுதி இடமல்ல. நீ சந்தித்த தோல்விகள் உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. நீ சிந்திய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். நீ அமைதியாகச் செய்த ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன். என் நேரம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாத கதவுகளை நான் உனக்காகத் திறப்பேன். மனிதர்களின் பார்வையில் நீ சிறியவனாக இருக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ விலையுயர்ந்தவன். நான் உன்னை ஒரு நோக்கத்தோடு படைத்தேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்று உனக்கு புரியாத பாதை கூட நாளை என் திட்டத்தின் அழகை வெளிப்படுத்தும். என் அன்பான பிள்ளையே, பிறருடன் உன்னை ஒப்பிடாதே. நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை தனித்துவமானது. உனக்கான ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் வரும். தாமதமாக தோன்றுவது மறுப்பு அல்ல. நான் உனக்காக சிறந்ததை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இனி பயத்தை விட்டுவிடு. என் கையை உறுதியாக பிடித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நட. உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும். உன் அமைதியான காத்திருப்பு வீணாகாது. அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. நான் உன்னை உயர்த்துவேன். உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தைத் தொடங்குவேன். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ அமைதியாக சுமந்து வரும் பாரத்தை நான் அறிவேன். பலர் உன்னை பார்த்தும் புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன்னை குறைத்து மதித்தார்கள். சிலர் உன்னால் முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், மனிதர்களின் வார்த்தை உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. என் திட்டமே உன் வாழ்க்கையை வழிநடத்தும். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் ஏழையை புழுதியிலிருந்து எழுப்பி தரித்திரனை குப்பையிலிருந்து தூக்கிவிடுகிறார். என் பிள்ளையே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் மௌன ஜெபங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. நான் அமைதியாக இருந்தாலும் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என் நேரம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாத மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவேன். பயப்படாதே. நீ இப்போது காணும் தோல்வி நிரந்தரமானது அல்ல. மூடிய கதவுகளைப் பார்த்து மனம் உடையாதே. நான் திறக்கப் போகும் கதவுகள் உன் கற்பனைக்கும் மேலானவையாக இருக்கும். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவேன். உன் சோர்வை புதிய பலமாக மாற்றுவேன். என் அன்பான பிள்ளையே, உன் கண்களை என்னிடமே உயர்த்து. மனிதர்களின் அங்கீகாரத்தை விட என் பிரசன்னத்தைத் தேடு. என் கிருபை உனக்குப் போதுமானது. நான் உன் முன்பாகச் சென்று தடைகளை அகற்றுவேன். கரடுமுரடான பாதைகளை நேராக்குவேன். இனி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு எழுந்திரு. என் வார்த்தையைத் தியானி. ஜெபத்தில் நிலைத்திரு. உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் உன்னை உயர்த்தும் நாளை யாராலும் தடுக்க முடியாது. அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. மிக விரைவில் ஆண்டவர் என்னை தாழ்விலிருந்து உயர்த்தினார். என் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றினார் என்று நீ மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவாய். நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். இன்று நீ சோர்வாக இருக்கலாம். நீ செய்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். நீ காத்திருந்த பதில் இன்னும் வரவில்லை என்று மனம் தளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், நம்பிக்கையை விடாதே. நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல் சிறகடித்து எழும்புவார்கள். என் பிள்ளையே, இன்று நீ காணும் தாழ்வு நிரந்தரமானது அல்ல. நான் உன்னை விழுந்த இடத்திலிருந்து எழுப்புவேன். மனிதர்கள் மறந்த இடத்தில் நான் உன்னை நினைவுகூர்வேன். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளைத் திறப்பேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் பார்வையில் விலையுயர்ந்தது. நீ அமைதியாகச் செய்து ஒவ்வொரு ஜெபமும் என் சந்நிதியில் இருக்கிறது. நான் உன் காத்திருப்பை வீணாக விடமாட்டேன்.
சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் என் கிருபையின் செயல்களை நீ காண்பாய். என் அன்பான பிள்ளையே, பயத்தை விட்டுவிடு. உன் எதிர்காலத்தை என் கைகளில் ஒப்படை. நான் உன் முன்பாக நடந்து தடைகளை அகற்றுவேன். கரடுமுரடான பாதைகளை நேராக்குவேன். உன் சோர்வை பலமாகவும் உன் கண்ணீரை சாட்சியாகவும் மாற்றுவேன். இனி மற்றவர்களைப் பார்த்து உன்னை அளவிடாதே. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் தனித்துவமானது. உன் நேரம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் செய்யப் போகும் காரியம் நீ கற்பனை செய்ததைவிட பெரியதாக இருக்கும். அமைதியாக இரு, என் அன்பான பிள்ளையே. இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும். மிக விரைவில் ஆண்டவர் என்னை உயர்த்தினார், என் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றினார், என் வாழ்க்கையை புதிய நம்பிக்கையால் நிரப்பினார் என்று நீ மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுவாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும்